ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கதை மனைவியின் பேச்சை கேட்டு பெற்றவர்களை வீட்டை விட்டு துரத்தியவர்கள். ஏங்க, எத்தனை நாளாக சொல்கிறேன், பெருசு ரெண்டையும் வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு என்று மனைவி சாரதா சொன்னதும், அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருக்காங்க, நம்மளை என்ன தொந்தரவாக பண்ணுறாங்க, எப்போ பாரு சும்மா இதையே சொல்கிறையே என்றான் பரமசிவன். உங்களுக்கு என்ன வேலை வெட்டின்னு போயிடுவீங்க, வீட்டில் இருக்கிற எனக்கு தானே தெரியும், தினமும் ஏதாவது சீனி இருக்குதா சீரகம் இருக்குதான்னு அந்த பாட்டி கேட்டுகிட்டே நச்சிட்டுக்குது. பெரியவர் குப்புசாமி பென்ஷன் வாங்கியதும் மளிகை சாமானெல்லாம் வாங்கி போடுறாரே, அப்புறம் என்னவா அவங்களுக்கு? அவங்க 2 பேரும் ரொம்ப சிக்கனங்க. காலையில் பேப்பர் வந்ததும் முதல் ஆளாக அவர் தான் படிக்கணும், அப்புறம்தான் நம்மளுக்கே கொடுப்பாரு. ஓசி பேப்பர் ஓசி டிவின்னு இப்படியே காலத்தை ஓட்டுதுக 2களும் என்றாள் எரிச்சலுடன். விடு, அவர் படிக்கிறனால பேப்பர் எழுத்து ஏதாவது குறைஞ்சு போயிடதா என்ன என்றான் புருஷன். இல்லை, கேபிள்காரன் தான் கூட பணம் கேட்குறானா? நம்ம காலையில் வேலை வெட்டியாக இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன வேலையாக இருக்குது? ஓய்வாக வீட்டில் இருக்கிறவர், அவருக்கும் நேரம் போகணுமில்ல. அது சரி, ராசி பலன் பார்க்கலாம்னா கூட பெரியவரோட எழுத்து விடாமல் படித்ததுக்கப்புறம் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பேப்பர் பார்க்கணும்னு சொன்னால் கொடுத்துட போகிறார். இதையெல்லாம் மனசில் வச்சுட்டா பெரியவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டுக்கிற, பொழப்பிருந்தா போய் பாருப்போ என்றான் குப்புசாமி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் ராத்திரியெல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமுறாரு, கண்ட இடத்துல காரி துப்புறாரு. நம்ம பையன் தாத்தா தாத்தான்னு அங்கேயே கிடக்கிறான். அவருக்கு என்ன இளவு இருமலோ, பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒட்டிருச்சுன்னா நாம தானே அவஸ்திப்படணும். வயசானாலே அப்படித்தான், மூட்டு வலி இடுப்பு வலி இருமல்னு இப்படி ஏதாவது வரத்தான் செய்யும். தாத்தா இருமுனா ஓடியாந்துடுன்னு நம்ம பிள்ளைக்கிட்ட சொல்லி வைக்க வேண்டியதானே என்றான் பரமசிவன். நான் அவங்கள காலி செய்ய சொல்கிறதுக்கு வேற காரணமும் இருக்குதுங்க என்று பீடியை போட்டாள் சாரதா. என்ன காரணம்? இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு குடி வந்து இதோட 3-4 வருஷம் ஆயிடுச்சு. ஊரில் மகன் குடும்பத்தோடு இருக்கான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மகனோ மருமகளோ ஏன் பேரம்பேத்தி சொந்த பந்தம்னு இதுவரைக்கும் யாருமே இவங்கள வந்து பார்க்கல. ஒரு கடுதாசி வந்திருக்குமா, இல்லை ஃபோனு தான் வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆமாம், நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குதே. அதை தான் சொல்கிறேன், 2 வயசு ஆனவங்க திடீர்னு மண்டையை போட்டால் யாருக்கு சொல்லி விடுறது? நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்கள வீட்டுக்கு காலி பண்ணணும்னு சொல்கிறேன் என்றாள். நீ இப்போ சொன்ன விஷயம் வேணா யோசிக்க வேண்டியது. ஒன்று பண்ணலாம், வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்கிறத விட அவங்களே காலி பண்ணிட்டு போகிறாப்புல பண்ணிட்டா போச்சு. வாடகையை ஏற்றிடலாமா? எத்தனை ஏற்றுவீங்க? இப்போ என்ன 3000 கொடுக்குறாங்க, அது கூட ஒரு 500 சேர்த்து கேட்போம். நீங்கள் 500 சேர்த்து கேட்டு அவங்க கொடுத்துட்டு இங்கேயே டேரா போட்டால் அதெல்லாம் ஆகாது. நீங்கள் 2000 ரூபாயா அதிகமாக கேளுங்க, அப்போ தான் காலி பண்ணிட்டு போவாங்க என்றாள். அதுக்கு அவனும் சரி போல தலையசைத்தான். மறுநாள் காலை வழக்கம் போல தாத்தாவிடம் பேச்சு கொடுக்க துவங்கினான் பரமசிவம். ஐயா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்ன தம்பி, சொல்லு. இங்கே பாருங்க, விலைவாசியெல்லாம் கூடி போச்சு. செப்டிக் டேங்க் சுத்தம் பண்ணுறவங்க கூட எவ்வளவு கேட்டான்னு நீங்களே பார்த்தீங்கள. அதோட பஞ்சாயத்தில் வீட்டு வரியும் எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க. வீட்டை பராமரிக்கிறதே பெரிய காரியமாக இருக்குது. அதனால நீங்கள் வீட்டு வாடகையை கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும். எவ்வளவுப்பா எச்சா கேட்குற, நீயே சொல்லிறேன் என்றார் குப்புசாமி. இப்போ நீங்கள் 3000 ரூபா கொடுக்குறீங்க, நான் 3 வருஷமாக வாடகையை ஏற்றலை, அதனால 3000 கூட 2000 சேர்த்து 5000 கொடுத்துடுங்க என்றான். 5000 என அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க, அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற போல் வேறு வீட்டை பார்த்துக்கலோங்க என்றான் பரமசிவம். வேறு வீடு பார்த்துக்கவா சொல்கிறீங்க? உடனே இல்லை, 3 மாதம் டைம் கொடுக்குறேன். இந்த 3 மாதமும் நீங்கள் வாடகையெல்லாம் கொடுக்க வேண்டாம். அட்வான்ஸ் பணம் 15000 இருக்குதுல்ல, அதில் கழிச்சுக்கிறேன். இல்லை, இதே வீட்டில் இருக்குதுன்னா மாதம் 5000 வாடகையோட அட்வான்ஸ் 10000 ரூபாய் உசத்தி கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவரை பார்க்காமல் வீட்டுக்குள் ஓடிவிட்டான். அவன் காலி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சிலும் சற்று கடுமையாக காட்டினான்.
குப்புசாமிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு தன் போர்ஷனுக்கு சென்றார் குப்புசாமி. கணவரின் முகவாட்டத்தைக் கண்டு வீட்டுக்கார தம்பி என்ன சொன்னாரு? ஏன் நீங்க வருத்தமா இருக்கீங்க என்று கேட்டாள் மனைவி காமாட்சி. வீட்டு வாடகை 2000 ரூபாய் சேர்த்து மாதம் 5000 ரூபாயா கொடுக்கணுமா? என்னங்க இவங்களுக்கு இப்படி திடீர்னு என்னாச்சு? ஏன் அடாவடியாக கேட்குறாங்க என்றாள் காமாட்சி. அதோட மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்லி 10,000 ரூபாய் அதிகமாக கேட்குறாங்க. கொடுக்கலினா 3 மாதத்துக்குள்ளே நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி வேறு வீட்டை பார்த்துக்க சொல்கிறாங்க. வேறு எங்கெங்க போகிறது? வாடகை அட்வான்ஸு கூடுதலாக கேட்க என்ன காரணமா? ஏதோ வீட்டு பராமரிப்பு செலவு, வீட்டு வரி எல்லாம் கூடுதலாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இப்படி ஒரே அடியாவா 2000 ரூபாய் கூட கேட்குறது? இது அநியாயமா இல்லையா என்றாள் காமாட்சி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளை வீட்டை காலி செய்ய வைக்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. இப்போ என்னங்க செய்கிறது? வேறு வீட்டை பாருங்க. உங்கள் கூட வாக்கிங் வரவங்கிட்ட சொல்லுங்கள். சரி, காஃபி ஆறிப்போச்சு, சுட வச்சு எடுத்துகிட்டு வரேன் என்று சமையலறைக்கு சென்றாள் காமாட்சி. காப்பியை எடுத்து வந்தபோது கணவர் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்து, எந்திருங்க, என்ன காலையிலே படுக்க போட்டுட்டீங்க, இந்தாங்க காஃபி குடிங்க என்றாள். கட்டுனவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, பகவான் நமக்கு நல்ல வழி காட்டுவார் என்று ஆறுதல் சொன்னாள் காமாட்சி. நாம் பெத்த பிள்ளை நம்மளை கடைசி வரை வச்சு காப்பாற்றுவான்னு நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம். வீடுக்கு அடிமாறிய கொஞ்ச நாளிலேயே வீடு புழக்கத்துக்கு போதல. நீங்கள் எங்காவது வாடகைக்கு வீடு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டான். மருமக பேச்சும் சரியில்லை. அதனால தானே கோவிச்சுண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம். பிள்ளையா அவன் கல்யாணத்துக்கு முன்னே நம்ம மேலே எப்படி பாசமாக இருந்தான், இப்படி மாறிட்டானே என்று புலம்பினாள் காமாட்சி. இப்படி மாறுவான்னு தெரிஞ்சிருந்தா அவனுக்கு நான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்க மாட்டேன் என்று பதிலுக்கு சொன்னார் குப்புசாமி. நாம் அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கல, அவனை நாம் கட்டி கொடுத்துட்டோம். அவன் பேச்சுக்கு எதுக்கு இப்போ? நாம் தான் அவன் வேண்டான்னு தலைமுழுங்கிட்டோம்ல. இப்போ நாம் எங்கே குடி போகிறதுன்னு யோசி. இதில் யோசனை என்னங்க இருக்குது? உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி பாருங்கன்னு ஏற்கனவே சொன்னேன்ல. ஆமாம்மா, அப்படித்தான் செய்யணும். நாட்கள் நகர்ந்தன. ஆனால் வீடுதான் அமைந்தபாடில்லை. வாக்கிங் சென்று வீடு திரும்பிய வந்த குப்புசாமி சோர்வுடன் நாட்களில் அமர்ந்தார். என்னங்க, உங்கள் நண்பர்கள் வீடு பற்றி ஏதாவது தகவல் சொன்னாங்களா? அந்தான்னு 2 மாதமாக நாமும் பார்க்குறேன்னு தான் சொல்கிறாங்க. ஒருத்தரும் பார்த்து சொன்னபடி இல்லை. 3 மாதம் டைம் முடிய போகுது. இன்னைக்கு கெஞ்சலா கூட கேட்டுட்டேன். இவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே அங்கே பரமசிவன் வந்தான். 3 மாதம் டைம் முடிய இன்னும் 2 நாள் தானே இருக்குது. வீடு எதுவும் பார்த்தீங்களா என்று கேட்டான். பார்க்குறேன், தோதா எதுவும் கிடைக்கல என்றான். எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன் என்றான். அவர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பார், கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அவர் எப்போ வருவார்? ஃபோன் செஞ்சுருக்கிறேன், வந்துட்டுருக்காராமா. கொஞ்ச நேரத்தில் புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி, ஐயா, இவர்தான் புரோக்கர். நான் எல்லா விவரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன். இவர் உங்களுக்கு வீட்டு காமிப்பார். ஒரு வீடு இருக்குது, உங்கள் வீட்டம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்களேன். அவங்களுக்கும் வீடு பிடிக்கணுமில்ல. வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தாலும் இனிமேல் தான் பழக்கம் ஏற்படுத்திக்கணும். அவர்கள் எப்படி இருப்பாங்களோ என்று கவலைப்பட்டாள் காமாட்சி. பரவாயில்ல, தண்ணி காற்றெல்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன, பேங்க்கு கடைக்கு போனோன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும் போல என்றார் குப்புசாமி. இவர்கள் பேசி கொண்டிருக்கையில் பரமசிவத்திடம் புரோக்கர், அவர்களுக்கு வீடு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் தனி வீட்டில் இருக்கோமேனு யோசிப்பாங்க போல இருக்கு என்றார். 2 பேரும் ரொம்ப வயசானவங்க. ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துடுச்சுன்னா நமக்குள்ள சுமையாயிடும். நம்ம யாருக்கு சொல்கிறது, என்ன செய்யறது? அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. உனக்கு கமிஷன் நான் தரேன், அவங்கக்கிட்ட எதுவும் கேட்டுக்காத என்றான் பரமசிவன். இந்த பேச்சு அவர்கள் காதில் விழுந்தது. அப்படின்னா இவங்க 2 பேரும் யாரோட ஆதரவும் இல்லாமல் இருக்காங்கன்னா சொல்கிற? அப்படித்தான் நினைக்கிறோம். இவங்களுக்கு ஒரு ஃபோனோ கடுதாசியோ எதுவும் வந்ததில்லை. இவர்களும் யாருக்கும் ஃபோன் செஞ்சதில்லை என்றான் பரமசிவன்.
இந்த பேச்சு அவர்களுக்கு கவலையை அளித்தது. சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்று விட்டார் குப்புசாமி. பின் அவர் காதில் ஏதும் கேட்காது போல் அவர்களிடம் சென்றார். பரமசிவத்தின் அவசரம் குப்புசாமிக்கு இப்போதுதான் நன்றாக புரிந்தது. அவர் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது தானே என உணர்ந்தார் குப்புசாமி. பரமசிவன் குடும்பத்தாரிடமிருந்து விடை பெற்று வேனில் ஏறும் முன் பரமசிவன் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி, மறந்துடாதீங்க, வீட்டுக்குள்ள போய் பாருங்க என நான் தழுத்தழுக்க கூறி வேனில் ஏறினார். வேனும் புறப்பட்டு சென்றது. சாரதா உள்ளே போய் பார்க்க கபோர்டில் 50,000 ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது. கடிதத்தை எடுத்து பரமசிவன் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தாள் சாரதா. மகன் பரமசிவத்துக்கும் மருமகள் சாரதாவுக்கும் பேரன் கோபிக்கும் ஆசீர்வாதங்கள். பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாகத்தான் உங்கள் வீட்டிற்கு குடிவந்தோம். உங்கள் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்ற உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது. இக்கடிதத்துடன் 50,000 ரூபாய் வைத்திருக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்களுக்கு முடிவு ஏற்படுமாயின் பிள்ளை ஸ்தானத்திலிருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன். இந்த உதவியை மறுக்காமல் செய்ய வேண்டுகிறோம். அனாதையாக வந்தோம், ஆதரவுடன் வாழ்ந்தோம், மீண்டும் அனாதையாக செல்கிறோம். நன்றியுடன் குப்புசாமி என கடிதத்தில் இருந்தது. இதை படித்தவுடன் அவர்களுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. பரமசிவன் கூனி குறுகி போனான். இப்படிப்பட்டவர்களை நாம வீட்டை விட்டு துரத்தி விட்டோமே, இப்போ என்ன செய்வது என அடித்து கொண்டான். உடனடியாக மனைவியின் பதிலை எதிர்பார்க்காமல் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி சென்றான். ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண் கலங்கியவாறு அவர்களை அழைத்து வந்தான். இருவரும் புரியாமல் பார்க்க, உங்கள் மகன் மருமகள் பேரனோடு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, புறப்படுங்க. அவங்க எப்படி இங்கே வந்தாங்க? எங்களோட விலாசம் எதுவும் அவங்களுக்கு கொடுக்கலையே என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் காமாட்சி. என் மகன் குடும்பத்துடன் வந்திருப்பதாக சொன்னீங்களே, யாரையும் காணோமே என்றார் குப்புசாமி. இதோ உங்கள் முன்னால் நிற்கிறாங்க பாருங்க, உங்க மகன் நான் தான், மருமகள் சாரதா, பேரன் கோபி. ஒன்றும் புரியாமல் வியப்புடன் நின்றனர். அப்பா, நீங்க 2 பேரும் உங்க ஆயுசு முழுவதும் இங்கேயே இருங்க. உங்க கடிதத்தை படித்ததும் எங்க பெற்றோர் உயிரோடு எழுந்து வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இந்தாங்க பிடிங்க பணத்தை. சாவியை கொடுத்து புரோக்கரிடம் பணத்தையும் வாங்கி கொடுக்கிறேன். இனிமேல் இது உங்கள் வீடு என கூறினான் பரமசிவன்.